லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் கூட ஏசப்பா நம்மோட வீட்டில இருந்து சங்கீதம் 136 அதிகாரம் 23 வசனம் Psalm chapter 136 verse 23 வேதம் சொல்லுகிறது, நம்மை தாழ்வி நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தொடர்ந்து இந்த 3 நாளும் ஏசப்பா நம்மோட கிருபை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கிருபையை நீங்க சார்ந்து வாழும் போது, இந்த கிருபை உங்க குடும்பத்து மேல இருக்கும் போது, இந்த கிருபை உங்க மேல தங்கி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, தாழ்வி நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்ல முடியும், ஏசப்பா என்னை தாழ்வில ஏசப்பா என்னை நினைச்சாங்க, அவருடைய கிருபை தான் என்னை உயர்த்தினது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாம இருந்தோம்ல, ஒன்றுக்கும் உதவாதவனா இருந்தோம் இல்லைங்களா? ஒருவேளை சாப்பாட கூட நம்மளுக்கு ஆகாம இருந்துச்சுல்ல, ஒரு சரியான நம்மளுக்கு ஒரு பைனான்சியல் ரீதியில நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு, ஒரு தரித்திர வாழ்ந்து கொண்டு இருந்தோம், கடல்ல வாழ்ந்து கொண்டு இருந்தோம், கஷ்டத்துல இருந்தோம் இல்லையா? ஆனா ஏசப்பா அவருடைய கிருபை நம்ம மேல இருந்ததுனால, தாழ்வி நம்மை நினைத்ததுனால அவருடைய கிருபை நம்மை உயர்த்தி கொண்டே இருந்துச்சு. ஆமென். பாருங்க, தாவீதுக்கு அங்கு சொல்றாரு, அந்த நிச்சயமான கிருபை தான் தாவீதை உயர்த்துதுதான். ஆடு மேய்ச்சிருந்த தாவீத அந்த கிருபை ராஜாவாக மாற்றுமானா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த கிருபை இருந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில தரிதில இருந்தோம் இல்லைங்களா, கஷ்டத்துல இருந்தோம் இல்லைங்களா, ஒருவேளை கூட சாப்பிட முடியாம கூட இருந்தோம் இல்லைங்களா, ஆனா அதெல்லாம் மாற்றி அந்த கிருபை நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறது, அந்த கிருபை இன்னைக்கு நம்மளை ஆசி வச்சிருக்கிறது, அந்த கிருபை இன்னைக்கு நாம மத்தவங்களுக்கு கொடுத்து தாங்குற அளவுக்கு அந்த கிருபை நம்மளை உயர்த்தி இருக்கிறதுல, அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? தகப்பனே, இதோ இந்த காலை வேலைப்பா நீ சொன்ன அப்பா உங்க வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்வில் எங்களை நினைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை எங்களை உயர்த்தினதுக்காக நன்றி அப்பா. ஒன்றுமில்லாத எங்களை அப்பா அன்றைய உங்களுடைய கிருபை எங்களை உயர்த்தினதே, அதற்காக நன்றி அப்பா. அன்றையப்பா கஷ்டத்திலிருந்து எங்க வாழ்க்கையை அன்றையப்பா உங்க கிருபை உயர்த்தினதே அப்பா, உங்களுடைய கிருபை எங்களை ஆசீர்வதித்ததே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறபடியா நாங்கள் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.